என்ன சதீஷ், ஆஃப்டர் ஆல் நீங்க கொடுத்த நெக்லஸ் அவங்க வாங்கிக்கலங்கிறதுக்கு இப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். என்ன பொறுத்த வரைக்கும் இதான் பெரிய விஷயம். இன்னைக்கு உங்க அண்ணி பேச்சை கேட்டுக்கிட்டு நெக்லஸ வானானவ நாளைக்கு என்னையும் வானானா நான் என்ன பண்றது? போகட்டும். ஏய், நீ சப் இன்ஸ்பெக்டர் ஆச்சுன்னு உன்னை சும்மா விடுறேன். அப்ப போயிட்டானா என் ஸ்டேட்டஸும் போயிடுயா? என்ன சொல்றீங்க? இந்த கார், பங்களா, பிரெயின்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே என் கல்யாணத்துல தான் அடங்கியிருக்கு. அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறான் தான் அந்த மெட்ராஸ் பசங்களை விரட்டுங்க. ஏன்னா இல்லாத வெண்ட்ராக்கார் ரூல்ஸ் எல்லாம் பேசுறீங்க. சதீஷ், நம்ம இன்ஸ்பெக்டர் பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நீங்களே டைரக்டா டீல் பண்ணுங்க. டீல் பண்றேன். பார்த்தல, கொளுத்தி விட்டா சாம்பல் தான் மிஞ்சம். இப்ப சொல்லு, ஊட்டி விட்டு ஓடிறியா? டேய், நான் இந்த ஊரை விட்டு போகவும் மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தாம விடவும் மாட்டேன். ஏய், முடிவு பண்ணிட்டான்டா, சாம்பல தான் அள்ளிட்டு போகணும்னு. கொளுத்துரு. முயற்சி பண்றதுன்னா அவனுங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். இல்ல ஊட்டியா அவனுங்களுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்களா? தயவு செய்து உடனே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்ல மேலிடத்துல பேசிக்கிறேன். சார், அவசரப்படாதீங்க. இந்த குரூப் அவங்க ஃபேமிலி மேட்டர்ல தலையிடுறதா கேள்விப்பட்டேன். அது வேற விஷயம். ஆனா எங்களை ஊரை விட்டு போக சொல்லி ஆள் வச்சு அடிக்கிறதுக்கு அவன் யார் சார்? எங்க கிட்ட தான் கார் இல்லையா? இல்ல பெட்ரோல் இல்லையா? இல்ல எங்களுக்கு கொளுத்த தெரியாதா? சட்டப்படி நடந்துக்கணும் தானே நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறோம். தயவு செய்து வழக்கம் போல கம்ப்ளைண்ட கடப்புல போட்டாதீங்க. நான் மேலிடத்துல பேசி உங்களை மாமூல் இல்லாத ஸ்டேஷனுக்கு மாத்திருவேன். பத்துவா? நம்பர் என்னயா? 405 சார். உனக்கு மேலிடத்துல சொல்லி ப்ரொமோஷன் ஏற்பாடு பண்றேன். ஏன் சார் மேலிடம் சொல்றீங்களே, உங்களுக்கு யாரா தெரியும்? சிஎம்ஏ தெரியுமே. எப்படி சார்? போட்டோல நிறைய தடவை பாத்துக்கிறேன், அதை வச்சுதான் விட்டேன். இது என்ன தெரியுமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் அதாண்டி பஞ்ச பாண்டவர்கள். அவங்கள சதீஷ் ஆள் வச்சு அடிக்க பார்த்ததா போலீஸ் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட். பிச்சைக்கார பசங்க சொன்ன கோட்டி சொன்ன உள்ள தள்ளுவாங்களா? இங்க பாரு, ஏதோ பொண்ணுன்னு எங்க அம்மா இறக்கப்பட்டு உன்னை வீட்டுல வச்சிருக்கிறதால்தான் கண்ட நான் எல்லாம் உள்ள நுழைய பாக்குது. இங்க பார், இனிமே என் தங்கச்சி விஷயத்துல அவங்க தலையிடக்கூடாதுன்னு நீ தான் சொல்லணும். என்னடி சொல்றியா இல்லையா? ஏய், கேட்கணும்ல, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அவங்க கிட்ட சொல்லுவியா மாட்டியா? பதில் கேட்டேன். பதில். புருஷனோட கொடுமை தாங்காத சில பொண்ணுங்க தன்னோட சாவுக்கு புருஷன் தான் காரணம்னு போலீஸுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்குவாங்க தெரியுமா?
நீங்க தான் சொன்னேன், நான் சொல்லல. நிச்சயமா ஆக்ஷன் எடுப்பாங்க. அம்மா தாயே, ஏற்கனவே ஒரு பொண்ணு இவனை பார்த்து சிக்னல் கொடுத்ததுனாலதான் நாங்க இந்த ஊர்ல வந்து அவஸ்தைப்படுறோம். இங்க நீ எனக்கு சிக்னல் கொடுக்குறியா? வேண்டாமா, உனக்கு கோடி நமஸ்காரம். இடத்த காலி பண்ணுமா. வரோமையா, என்ன விஷயம்? ஆமா சார், அவன் லதாமாவுக்கு அந்த சதீஷ் குரங்கு பயிலுக்கு நிச்சயத்தை நடக்க போகுது. அதை உடனே உங்ககிட்ட சொல்லி மேற்கொண்டு என்ன செய்யுதுன்னு கேட்டு சொன்னாங்க லட்சுமி அம்மா. ஏய் புறப்படுங்கடா, போலாம். இருங்கடா ராமையா, அவங்களை கவலைப்பட வேண்டாம் சொல்லு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். நீ புறப்படு. ஏங்க ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? இந்த தலைக்கு சூப்பர் ஐடியாவா? எங்க சொல்லு. நிச்சயதார்த்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் கார்ல தானே போவாங்க. ஆமா, அந்த கார் பஞ்சர் ஆக்கிட்டா உன்னை எவனாவது ஐடியா கேட்டானா? இத்தனை நாள் என்னத்தான் கொண்டுகிட்டு இருந்த, இப்ப அவனுங்களே சேர்த்து கொள்றியா? காரை பஞ்சர் ஆக்கிட்டா நிச்சயதார்த்தம் நின்னுடுமா? முட்டாள் தனமா பேசாதீங்க, முடியாதுங்களா? ஏய், பேசாம மூடிக்கிட்டு நில்லு, இல்ல வாயில கிரீஸ் வச்சு அடைச்சிடுவேன். ஏன் மங்காளி, அந்த சதீஷ் பேர 4 போடு போட்டா கல்யாணமா வேண்டாம்னு சொல்லி போட்டு ஓடி போயிடணும்ல. அட ஆக்கங்கிட்ட கூவ, அதுவால பெரிய விஷயம். லதாவை சம்மதிக்க வைக்கணும்ல. என்ன நாச்சியோ நான் சொல்லுது? சரிதானாச்சோ? அதெல்லாம் கடல் வச்சு மீன் பிடிக்கிற சமாச்சாரம். சரி ராம, பேசாம அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ஏதாவது கோயில் வச்சு தாலி கட்டிடா. 7 வருஷம் உள்ள தள்ளிடுவோம். ஏதாவது ஐடியா குடுக்குறதுன்னா ஒழுங்கா குடுங்க, இல்லன்னா மூடிக்கிட்டு இருங்க. அவனே யோசிச்சு முடிவு பண்ணிக்கிட்டோம். டேய் தஞ்சாவூர், டேய் கோயம்புத்தூர், டேய் திருநெல்வேலி, எந்திரிங்க. வந்துட்டானுங்க மாவட்ட வாரியா. இந்த பக்கமா ஏல கோயம்புத்தூர், லதா விட்டு வாசலையும் போய் விட்டுருவோமல. அட வேண்டாம் என்னாச்சு, இதுவே உங்க மண்டையில அடிச்ச மாதிரி இருக்கும். கரெக்டா சொன்ன பங்காளி. ஆமோ ராமோ, என்னடா லதாவுக்கு நடக்க போற நிச்சயத்தை தடுக்க வழி கண்டுபிடிச்சோம்ல. என்னடா சொல்றீங்க? அவன் உன்னை காதலிச்ச விஷயத்த போஸ்ட் அடிச்சா ஒட்டி போட்ட மங்காளியோ. இடியட், ஏன்டா அப்படி செஞ்சீங்க? என்னடா அப்படி பேசுற? உனக்காக தான் அவசர அவசரமா போய் ஒட்டிட்டு வந்திருக்கோம். அச்சி வாய்முடுறா, இந்த ஐடியா எனக்கு தெரியாதா? என்னதான் என் காதலியா இருந்தாலும் அவ ஒரு பொண்ணுடா. அவளுடைய மானம் செவத்துக்கு சேர் சிரிச்சா நாளைக்கு அவ ரோட்ல எப்படி நடக்க முடியும்? நடக்க கூடாதுங்கிறதுக்கு தான் அப்படி செஞ்சோம். நாளைக்கு அவன் ரோட்ல நடந்தா உன் கூட தான் நடக்கணுமே தவிர வேற எவன் கூட நடக்க கூடாது. அதுக்காக நீங்க நினைக்கிறதெல்லாம் செஞ்சிருதா? அப்புறம் பாத்ரூம்ல கண்டபடி கரித்துண்டால எழுதுறவனுக்கு நமக்கு என்னடா வித்தியாசம்? சரிதான் போட, காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டு போறதை விட இது ஒண்ணும் மோசம் இல்ல. ஏய், நீங்க 1000 சொன்னாலும் சரிடா. ஒரு பொண்ணு தலை குனியிறது ஒண்ணு வெக்கத்தினால இருக்கணும், இல்ல தாலிக்காக இருக்கணும், அவமானத்துக்காக இருக்க கூடாது. ஏண்டா உன்னை அன்னைக்கு அத்தனை பேத்துக்கு அவமானப்படுத்தினால அதை மறந்து போட்டு பேசுறியாக்கும். ஏய், அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் லதாவை 4 பேர் தப்பா பேசக்கூடாது, அவ்வளவுதான். இத பாருங்க, மொத்தவங்க பாக்குறதுக்கு முன்னாடி அந்த போஸ்டர்ல கிழிச்சிட்டு வந்துடல வாங்க. டேய், இவன் இந்த மாதிரிலாம் பேசுவான் தானே இவனுக்கு தெரியாம நம்ம செஞ்சோம். அது சரியா வச்சு பாத்தீங்களாடா? இந்த பார் ராமு, இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த இதை தவிர வேற வழியே கிடையாது கிடையாது கிடையாது. ஏண்டா ஒட்டதை ஓட்டிவிட்டு போலீஸ் ஓதுன்னு தெரிஞ்சவனே கேட்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறியா? சார் அது வந்து சார் நான் சொல்லுங்க எல்லாத்தையும் கேள்வி பண்ணுவாங்க சார். போமேன் ஜிப்ளேர் ஏறா. என்னைக்கு இருந்தாலும் லதா என் மனைவியா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நீங்க யார்கிட்டயும் எதையும் சொல்ல வேண்டாம். சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க.
நான் உங்க அண்ணனுக்கு சம்பந்தமே இல்லாதவ இல்ல. நான் டான்ஸ் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அந்த ஸ்கூலுக்கு அவர் எனக்காக அடிக்கடி வர ஆரம்பிச்சாரு. அப்ப ஏற்பட்ட பழக்கம் அவரையே என் புருஷனா நினைச்சு நெருங்கி பழகி நான் கர்ப்பமாற அளவுக்கு வந்துருச்சு. அவர் அந்த கருவை கலைக்க சொன்னாரு. அதுக்கு நான் சம்மதிக்கல. என்ன உடனே கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். நீ என்ன சந்திக்கிறதோ நான் உன்னை சந்திக்கிறதோ இதான் கடைசி நாள். குட் பை. அவர் அப்படி சொல்லிட்டதுனால நான் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணேன். அதுக்கப்புறம் தான் உங்க அண்ணனை மிரட்டி கூட்டிட்டு வந்து ராமுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. அந்த குழந்தை என்னை விட்டு பாதியிலேயே போயிடுச்சு. ஒரு மனைவிக்கு கிடைக்க வேண்டிய அன்பு, ஒரு மருமகளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, இது ரெண்டையுமே எழுந்துட்டு எப்படி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. வெறும் தாலி மட்டுமே வாழ்க்கைக்கு போதும்னு நினைச்சிட்டீங்களா? வாழ்க்கைய விட அன்னைக்கு என் வயித்துல இருந்த குழந்தைக்கு அப்பா முக்கியம்னு நினைச்சேன். இப்போ அந்த குழந்தை இல்லைங்கிறதுனாலதான் என்கிட்ட உண்மையை சொல்லிட்டீங்களா? இல்ல, நீ ஒரு நல்லவரை பழி வாங்கிட்ட. அது உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் சொன்னேன். இது நீங்க முதல்லயே சொல்லிருக்கலாமே. ராமு கிட்ட செஞ்ச சத்தியத்தை மீற முடியாமத்தா தயங்கினேன். காதல்ங்கிற வார்த்தையே களங்கப்படுத்தின உங்க அண்ணன் செஞ்சது நியாயம்னு நீ இன்னமும் நினைக்கிறியா? மனசுல நினைச்சவளத்தான் மனைவியா அடையணும்னு போராடிட்டு இருக்க ராமு எவ்வளவு உயர்வானவர்னு உனக்கு புரியலையா? தப்பு செய்யறது இயற்கை. திருத்திக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது திருந்துறதும் இயற்கை. எனக்கு நல்லது செஞ்சவருங்கிறதுக்காக சொல்லல, நியாயத்தை தான் சொல்றேன். ராமுவை நீ இழந்துடுமாங்கிறத நல்லா யோசிச்சு முடிவெடு. என்னையா தேடுற? ஐயா, தபால் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேங்க. போய் சொல்லாத. போஸ்ட் ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு அந்த ராவு பையில பார்க்க போறியா? ஐயா, உன் விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் கேக்குறேன். அவனை பார்க்க போனதில்ல? சம்பளம் வாங்குறீங்க, வேலை செய்யற அந்த பசங்களுக்கா? பேசாயா? நினைச்சுங்க ஐயா, மத்த நாள்ல நாங்க போனது நெசந்தாங்க. ஆனா இப்ப நான் தபால் ஆபீஸ் தாங்க போறேன். ஊர்ல என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, என் சம்பள காசு அனுப்பிச்சு வச்சுட்டு வந்துடுறேங்க ஐயா. உன் பொண்டாட்டி என்ன இன்னைக்கு செத்து போறா? போய் கேட்டுட்டு இல்லையா? ஏன் இப்படி அவசரமா பேசுற? போகத்துல இருக்க என் பொண்டாட்டி மேல நான் உசுர வச்சிருக்கேன். நீதே வாக்கப்பட்ட பொண்டாட்டி பக்கத்துல இருந்து வகையா வாழ வக்கு இல்லாம. டேய், எப்போ இவ்வளவு பேசிட்டியோ இங்க வேலை கிடையாது. போடா வழிய. அட சட்டம் போப்பேன். உன் வேலையாச்சு நீ ஆச்சு, எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். நீ பெருசா நினைச்சு கிடக்கியே, காசு பணம் சொத்து கௌரவம் இதெல்லாம் உன் கூட கொஞ்சம் தூரம் தான் வரும். ஆனா இந்த புருஷன் பொண்டாட்டி பாசம் இருக்கு, இது தலைமுறை தலைமுறை வரக்கூடியதியா, ஞாபகம் வச்சுக்க. ஆமா, சொல்லுங்கடா. இந்த ஜென்மம் மட்டுமல்ல, 7 ஜென்மத்திற்கும் நீதான் இவன் மனைவி, இவன்தான் உன் கணவன்.